ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் ஹவர்ட் ஷுல்ட்ஸ். ஹவர்ட் ஷுல்ட்ஸ் என்ன நேம் இது? புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? அதுவும் ஸ்டார்பக்ஸ் காஃபி உங்களுக்கு பிடிக்குமா? எஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க கெஸ் பண்றது கரெக்ட் தான். 4 டெக்கேட்ஸா சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிராண்டை உருவாக்கி உலகம் முழுக்க காஃபி குடிக்கிறத ஒரு ஸ்டைலா மாத்தின மிகப்பெரிய ஸ்டார்பக்ஸ் சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடி இருக்க அந்த மனிதனோட சக்சஸ் ஸ்டோரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவரோட சக்சஸ் ரொம்ப ஈஸியானது இல்ல. பல கடினமான சிச்சுவேஷன்ஸை தாண்டி தான் வெற்றியே இவர் அடைஞ்சிருக்காரு. இவரும் நம்மள நிறைய பேர் மாதிரி மிடில் கிளாஸை சேர்ந்தவர் தான். சின்ன வயசுல இருந்து பல கஷ்டங்கள் அப்படி இருந்தாலுமே அவரோட தன்னம்பிக்கை மட்டும் அவர் விடாம உழைச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு ஸ்டார்பக்ஸ் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிருக்கு. எப்படி ஒரு மனுஷன், அதுவும் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மனுஷன், வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பிராண்ட் உருவாக்குனாரு? அவரோட பாதையில அவர் பார்த்த கஷ்டங்கள் என்ன? காலேஜ் முடிச்ச அப்புறம் என்ன வேலைக்கு போறதுன்னு ஹாவர்டுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்திருக்கு. ஏதோ கிடைச்ச வேலைக்கு போகலாம்னு ஒரு பிளாஸ்டிக் கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு. ஆனா அங்க போன கொஞ்ச நாள்லயே அது அவருக்கான வேலை இல்லைன்னு தெரிய வருது. உடனே அதை விட்டு விலகவும் முடிவு பண்றாரு. 1981ல ஒரு பெரிய பிரேக் எடுத்து நிறைய ரிசர்ச் பண்றாரு. அப்போதான் ஸ்டார்பக்ஸோட ஓனர்ஸை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஸ்டார்பக்ஸ் அப்பவே ஒரு பெரிய கம்பெனியா தான் இருந்திருக்கு. வாஷிங்டன்ல இருக்க சியாட்டல் அப்படிங்கிற இடத்துல தான் அது லொகேட் ஆகி இருந்திருக்கு. காலேஜ்ல படிச்ச 3 ஃப்ரெண்ட்ஸான ஜெரி பால்ட்வின், ஜெஃப் சைகல், கார்டன் பவுக்கர், இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்பக்ஸை சின்னதா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் ஸ்டார்பக்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸா இருந்தாலும் அந்த காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல அவ்வளோ பாப்புலரா இல்ல. இவங்க இன்ஸ்டன்டா கொடுக்கக்கூடிய காஃபீஸை பார்த்துதான் மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அமெரிக்கன்ஸுக்கு அப்ப வரைக்கும் தெரியல காஃபியை இவ்ளோ வெரைட்டில இன்ஸ்டன்டா பண்ண முடியும்னு. மாபி டிக்கோட ஹெர்மன் மெல்வில் நாவல்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர் நேம் தான் ஸ்டார்பக்ஸ். ஸ்டார்பக்ஸோட லோகோ தான் உலகம் முழுக்க இருக்க மக்கள் கிட்ட ஸ்டார்பக்ஸ் காஃபியை கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஹாவர்ட் ஒரு நாள் ஸ்டார்பக்ஸ் காஃபியை குடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ டேஸ்டான காஃபி அவர் குடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிறாரு, ரொம்ப சைலண்டா, இது என்ன ஒரு நல்ல பிசினஸ், அதுவும் எவ்வளோ பெரிய சிட்டில, நானும் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இது கிட்டத்தட்ட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரின்னு சொல்றாரு ஹாவர்ட். அந்த கம்பெனி சியாட்டல்ல அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு காஃபியை செய்யக்கூடிய ரெசிபிஸை சொல்லி அவங்க காஃபியை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு கம்பெனியும் அவங்க ரெசிபிஸை சீக்ரெட்டா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. என் கொக்கோ கோலா கூட 200 வருஷமா அவங்க ரெசிபியை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த சீக்ரெட் உலகத்துல வெறும் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா? இப்படி இருக்கப்போ ஸ்டார்பக்ஸ் மட்டும் ஏன் இப்படி பண்ணணும்? இந்த கேள்வி 29 வயதான ஹாவர்டோட மைண்ட்ல வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே ஹாவர்ட் ஸ்டார்பக்ஸோட ஓனர்ஸ் கிட்ட கால் பண்ணி ஸ்டார்பக்ஸ்ல ஒர்க் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்திருக்காரு. என்ன சேர்த்துக்கோங்க, நான் நம்ம ஸ்டார்பக்ஸை வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக்குறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனா இது ஸ்டார்பக்ஸோட ஓனர்ஸுக்கு பயத்தை தான் கொடுத்துருக்கு. ஒருவேளை நிறைய ஷாப் நம்ம ஓபன் பண்ணா நம்ம பிராண்ட் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அதோட அவர் காலை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்டார்பக்ஸோட ஓனர்ஸை நேர்லயே மீட் பண்ணி பேசுறாரு. ஒரு வழியா ஓனர்ஸை சமாளிச்சு, எனக்கு நீங்க பாதி சேலரி கொடுத்தா போதும், நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டார்பக்ஸோட பொட்டன்ஷியல் என்னன்னு ஹாவர்டுக்கு அப்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்பக்ஸ்குள்ள எப்படியாவது நம்ம உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால இதை சொல்றாரு. தன்னோட வாழ்க்கைய அந்த ஸ்டார்பக்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. 1982ல ஒர்க் பண்றதுக்காக சியாட்டலுக்கு போயிடுறாரு. சரி, இவரை ஜாயின் பண்ண அப்புறமா ஸ்டார்பக்ஸ்க்காக என்ன பண்ணாரு? 1983ல ஹாவர்ட் மில்லன் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போறாரு. அங்க போயிட்டு லாட்டே அண்ட் கேப்பச்சினோ ரெசிபிஸை கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு வந்து ஸ்டார்பக்ஸ்ல எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாரு. இதனால ஸ்டார்பக்ஸோட ஆனுவல் சேல்ஸ் ட்ரிபிள் ஆகுது. ஹாவர்டுக்கு இட்டாலியன் கேஃபே ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா மக்கள் அங்க சாப்பிட வரதையும் தாண்டி பிசினஸ் மீட்டிங்ஸ், கான்வர்சேஷனுக்காக தான் அந்த பிளேசஸ்க்கு அதிகமா வருவாங்களாம். யூஎஸ்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி சோஷியலைசிங் பர்பஸ்க்காகவே இருந்துச்சு. நல்லா யோசிச்சு 1985ல ஹாவர்ட் நம்மளும் சோஷியலைசிங் பண்ணக்கூடிய ஒரு இடமா நம்ம காஃபி ஷாப்பை மாத்தலாம் அப்படின்னு ஓனர்ஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க அதை ஏத்துக்கல. இதனால ஸ்டார்பக்ஸோட இண்டிவிஜுவாலிட்டியே போயிடும் அப்படின்னு பயந்தாங்க. ஆனா ஹாவர்டுக்கு அவரோட ஐடியா மேல நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால ஸ்டார்பக்ஸ்ல இருந்து வெளியே போய் ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. ஹாவர்ட் புதுசா ஒரு காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும்னா $1.7 மில்லியன் அந்த காலத்திலே தேவைப்பட்டிருக்கு. ஸ்டார்பக்ஸுக்கு அவர் நிறைய நன்மைகளை பண்ணிருக்காரு. அதனால ஸ்டார்பக்ஸே அவரோட பிசினஸுக்கு பாதி கேஷ் கொடுக்கறாங்க. மீதிய பேங்க்ல இருந்து லோன் எடுத்து ஸ்டார்ட் பண்றாரு ஹாவர்ட். 1986ல சியாட்டல்ல ஒரு காஃபி ஷாப்பை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஷாப்புக்கு ஜியோர்னேல் அப்படிங்கிற இட்டாலியன் நேமை வைக்கிறாரு. அந்த ஷாப் மிகப்பெரிய சக்சஸும் அடையுது. மக்கள் கிட்ட பாப்புலரும் ஆகுது. ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே 300 பேர் வந்திருக்காங்க. இப்படியே நல்லா தான் அது போய்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டார்பக்ஸோட ஓனர்ஸ் அந்த கம்பெனி, பிராண்ட் இது எல்லாத்தையுமே செல் பண்ண போற நியூஸ் ஹாவர்டுக்கு தெரிய வருது. $4 மில்லியன் ஸ்டார்பக்ஸை செல் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸை கேட்ட ஹாவர்ட் அப்பவே உடனே பேங்க்ல போய் லோனை வாங்கி ஸ்டார்பக்ஸையும் வாங்கிட்டாரு. இப்ப ஸ்டார்பக்ஸோட ஓனர், மேனேஜர் இதெல்லாமே ஹோவர்ட் ஷுல்ட்ஸ் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஸ்டார்பக்ஸோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் யாரு தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரான பில் கேட்ஸ் தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்.
ஹாவர்டோட கைக்கு ஸ்டார்பக்ஸ் வந்த அப்புறமா நிறைய சேஞ்சஸ் அதுல கொண்டு வந்தாரு. எல்லா ஸ்டார்பக்ஸ் ஸ்டோர்லயும் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஃப்ரெஷ்ஷான காஃபீஸை கொடுத்தாரு. காஃபியை சர்வ் பண்ணக்கூடியவங்க தங்களோட கஸ்டமர்ஸ் நேம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாரு. அது தன்னோட எல்லா ஷாப்லயுமே ஃபாலோவும் பண்ணாரு. அப்போதான் கம்பெனிக்கும் கஸ்டமர்ஸுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும்னு அந்த ஐடியாவை பண்ணாரு. நெக்ஸ்ட் தன்னோட ஸ்டார்பக்ஸோட ரெசிபீஸை நிறைய பேருக்கு டீச் பண்ணாரு. இதுதான் ஸ்டார்பக்ஸை வேர்ல்டு ஃபேமஸா மாத்தினதுக்கு காரணமா இருந்துச்சு. அமெரிக்கன்ஸ்ல நிறைய பேரு காஃபி அடிக்டா தான் இருந்திருக்காங்க. ஸ்மோக் பண்ணாம கூட அவங்களால இருக்க முடியும், ஆனா காஃபியை ஸ்மெல் பண்ணாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அமெரிக்கன்ஸ் காஃபி அடிக்ட்ஸா இருந்திருக்காங்க. ஹோவர்ட் தன்னோட இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயும் பேசி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அமெரிக்கா முழுக்க 125 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ண பிளான் பண்ணாரு. 1992ல பிளான் பண்ண மாதிரியே நிறைய பிளேஸ்ல ஸ்டார்பக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஹோவர்ட் மெக்டொனால்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. என்னதான் அவ்வளோ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணாலும் எந்த ஸ்டோருக்கு எந்த டைம்ல போனாலும் குவாலிட்டிலையும் டேஸ்ட்லயும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால ஸ்டார்பக்ஸ் நிறைய மக்கள் கிட்ட பாப்புலரும் ஆச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்பக்ஸை மக்கள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் பண்றாங்க. தன்னோட ஷாப்ஸ்ல செல்ஃப் சர்வீசிங்க கொண்டு வராங்க. இது கஸ்டமர்ஸுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுத்துச்சு. தனக்கு என்ன வேணுமோ அவங்களே போய் எடுத்துக்கலாம். என்ன காஃபி வேணும், என்ன சைஸ்ல வேணும்னு எல்லா சாய்ஸும் கஸ்டமர்ஸ் கிட்டே கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஹோவர்ட். என்னதான் ஹோவர்ட் இந்த மாதிரி செல்ஃப் சர்வீசிங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் மக்களுக்கு அது பயத்தை கொடுக்கல. மக்கள் மத்தியில இன்னுமே ஸ்டார்பக்ஸ் ஃபேமஸா தான் இருந்திருக்கு. இதனால அங்க ஓவரா கூட்டம் சேர்றதும் தடுக்க முடிஞ்சது, சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. 1992ல ஹோவர்ட் ஸ்டார்பக்ஸ் ஒரு பப்ளிக் கம்பெனியா மாத்துறாரு. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் $14 per ஷேர்னு லிஸ்ட் பண்றாரு. ஒரே நாள்ல அவரோட ஷேர் வேல்யூ $14 இருந்து $33க்கு உயருது. 2 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட கம்பெனியை ஸ்டாண்டர்டா மாத்தணும்னு ஒரு சில ரூல்ஸை கொண்டு வந்து கார்ப்பரேட் மாதிரி மாத்துறாரு. எல்லாரும் ஒரே டீமா இருந்தாதான் கம்பெனியோட ப்ராஃபிட் நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கலாம்னு இந்த முடிவை சொன்னப்போ எம்ப்ளாயீஸும் அவரோட பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பவர்ஃபுல்லான லீடர்னா மத்தவங்களை ஆர்டர் பண்ணி சொல்றது இல்ல, எம்ப்ளாயீஸை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கறத ஹாவர்ட் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதையே தான் கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்பக்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு. ஹாவர்ட் ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் எல்லாத்தையும் பார்க்காம தன்னோட பிராண்ட மக்களோட எமோஷன்ல மிக்ஸ் பண்ணி தான் பார்த்தாரு. அதனால எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் ஸ்டார்பக்ஸ் இன்னைக்குமே ஃபேமஸ் ஆயிருக்கு. ஹாவர்ட் டீம் ஒர்க்கு தான் எப்பவுமே பெருசுன்னு நினைப்பாரு. அவரோட கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஜெனரல் மெடிக்கல் இன்சூரன்ஸை போட்டு கொடுத்திருக்காரு. ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி பெஸ்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ரிவார்ட்ஸை கொடுக்கற மாதிரி அவரோட ஷேர்ஸை கொடுத்து அதோட ப்ராஃபிட்டையும் கொடுத்திருக்காரு. 1994ல சம்மர் சீசன் அப்போ கலிபோர்னியால ஸ்டார்பக்ஸுக்கு வர கஸ்டமர்ஸோட கவுண்ட் திடீர்னு கம்மியாகி சேல்ஸும் டிராப் ஆயிடுச்சு. அந்த டைம்ல தான் ஸ்டார்பக்ஸ் புதுசா ஃப்ராப்பச்சினோ அப்படின்னு ஒரு காஃபியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது பியூர் காஃபி கிடையாது. பெப்சிகோ கூட டை அப் வச்சுதான் இந்த ரெசிபியை அவங்களோட பிரான்ச்சஸ்ல செல் பண்ணாங்க. ஆனா நினைச்சதை விட 10 மடங்கு அதிகமா அந்த ஃப்ராப்பச்சினோ மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்களோட சேல்ஸும் பல மடங்கு அதிகமாச்சு. அதுக்கப்புறமா பெப்சிகோ கூட டை அப் வச்சு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டை போட்டு அதை செல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்பக்ஸ் இவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு கஸ்டமர்ஸ் மட்டும் காரணம் இல்ல, அதையும் தாண்டி அவங்களோட காம்படிஷன் கம்பெனிஸ் தான். என்னதான் மத்த கம்பெனிஸ் மக்களை கவர் பண்ற மாதிரி நிறைய ஆட்ஸை கொடுத்தாலும் ஸ்டார்பக்ஸ் அவங்க பிராண்ட்னா பீஸ், சோஷியாலிட்டி, ஆக்சஸ் பண்ணக்கூடிய லக்ஸரி அப்படிங்கிற பிரின்சிபல் அவங்க மாத்திக்கல. இந்த மாதிரி யூனிக்கா யோசிச்சு புதுசா பண்ணதாலதான் ஸ்டார்பக்ஸ் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இப்ப வரைக்குமே உருவாக்கிருக்கு. என்னதான் நம்ம வெளியே இருந்து பாக்குறப்ப ஸ்டார்பக்ஸ் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா தெரிஞ்சாலும் ஒரே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றது அவங்களுக்கு கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கு. அதனாலதான் ஈஸி ஆக்குறதுக்காக ஸ்டார்பக்ஸ் அவங்க ஷாப்ல நிறைய மெஷின்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸ்பர்ட்ஸுக்கு நல்லா ட்ரைனிங்கை கொடுத்து மத்த எம்ப்ளாயீஸுக்கும் அவங்க மூலமா நிறைய ட்ரைனிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்குமே அந்த டேஸ்ட் மாறாம யூனிக்கான ஸ்டாண்டர்ட்லயே இருக்கு ஸ்டார்பக்ஸ். ஸ்டார்பக்ஸுக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், அங்க எப்பவுமே சாங்ஸ் பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் புதுசா ஒரு இடத்துக்கு வந்தோம்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வீடு மாதிரி உரிமையோட ஃபீல் பண்ணணும்னு நினைச்சு ஒவ்வொரு ஷாப்பையும் பார்த்து டிசைனர்ஸ் உருவாக்கி டிசைன் பண்ணிருப்பாங்க. 1996ல ஹோவர்ட் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறாரு. அமெரிக்கால மட்டும் ஃபேமஸா இருந்த ஸ்டார்பக்ஸை மத்த பிளேஸ்ல ஓபன் பண்ணலாம்னு டிசைட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல அவங்களோட ஃபாரின் பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. அப்புறமா சிங்கப்பூர், சைனா, கொரியா, தாய்வான், யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், இஸ்ரேல்னு பல கண்ட்ரீஸ்ல அடுத்தடுத்து ஓபன் பண்ணிட்டாங்க. இந்தியாலயும் ஓபன் பண்ணிட்டாங்க. இயர் 2000ல ஆவரேஜா 3000 ஷாப்ஸை உலகம் முழுக்க ஓபன் பண்ணிருக்காரு. அப்புறம் தான் ஹாவர்ட் தன்னோட 46வது வயசுல கம்பெனியை பாத்துக்க RNC ஸ்மித்தை எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு பல கோல்ஸையும் கொடுக்கறாரு. 2001க்குள்ள 1400 ஷாப்ஸை ஓபன் பண்ணணும். இந்த மாதிரி கோல்ஸை கொடுக்கறாரு. ஸ்டார்பக்ஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்பவே நல்லா போகுது. மக்கள் கிட்ட அவங்களோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கூட குறையல. 2005ல ஹாவர்ட் ஸ்டார்பக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வேர்ல்டு ஃபுல்லா 10,000 காஃபி ஷாப்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னாரு. ஒன்னு, நாங்க சீக்கிரம் அந்த டார்கெட் அடையணும், இல்லனா மார்க்கெட்டை விட்டே காணாம போயிடணும். ரெண்டே ஆப்ஷன் தான் எங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட இது டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி தான் தன்னோட அனௌன்ஸ்மெண்டே பண்ணிருக்காரு. ஹாவர்ட் ஒரு ஆம்பிஷியஸான பிசினஸ் மேன்.
அவர் சொன்ன மாதிரி அந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்றாரு. இப்படியே சக்சஸ பாத்துட்டு இருந்த ஹாவர்டுக்கு பிரச்சனைகளும் வருது. 2007ல கஸ்டமர்ஸ் ஸ்டார்பக்ஸோட குவாலிட்டி பழைய மாதிரி இல்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு கம்பெனியோட டாப் மேனேஜர்ஸ் கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்றாரு ஹாவர்ட். அதுல அவங்க சொன்னது என்னன்னா, புதுசா வாங்கின காஃபி மிஷின்ஸ் எல்லாமே பெருசா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணக்கூடிய ப்ராசஸ மானிட்டர் பண்ண முடியல. புது காஃபி பேக்ஸ் நல்லா ப்ரிசர்வ் ஆகி தான் வருது, ஆனா அதுல ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது போக 2008ல எக்கனாமிக் கிரைசிஸ் வருது. இப்போ ஹாவர்ட் திரும்ப கேம்குள்ள வராரு. ஸ்டார்பக்ஸோட லீடர்ஷிப்பை திரும்ப கையில எடுக்கிறாரு. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்டார்பக்ஸ் யாரு கூடயும் கம்பீட் பண்ணல, யாருக்கும் போட்டியா இல்ல. ஆனா நிறைய கம்பெனிஸ் காஃபி விற்கிறது நல்ல ப்ராஃபிட்டான பிசினஸா தான் இருக்கு அப்படின்னு ஸ்டார்பக்ஸுக்கு காம்படிஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. மெக்டொனால்ட்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ் கூட ஃப்ரீ காஃபிஸ் கூப்பான்ஸை கொடுத்து மக்கள் அட்ராக்ட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஹாவர்ட் 600 ஸ்டோர்ஸை நம்ம க்ளோஸ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்றாரு. க்ளோஸ் பண்ணிட்டு கேஷை இஃபெக்டிவா மேனேஜ் பண்ணி புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை யோசிக்கிறாங்க. சப்போர்ட் லோக்கல் பிசினஸ்னு ஸ்லோகனை மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. இது பெரிய அளவுக்கு பாப்புலரும் ஆச்சு. அப்பதான் இன்டர்நெட்டும் பெரிய அளவுல பூம் ஆச்சு. அதையும் தன்னோட பிசினஸ்ல பயன்படுத்தி ஸ்டார்பக்ஸோட பொசிஷனை திருப்பி உயரத்துக்கு கொண்டு போனாரு. 2018ல ஹாவர்ட் ரிட்டையர் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமும் பிரச்சனைகள் வரும்போது தன்னோட கம்பெனிக்கு லீடரா மாறக்கூடிய வழக்கத்தை அவர் விடல. தனி ஒரு மனிதனா இருந்து எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்பக்ஸ மக்கள் மனசுல இருந்து விலகாம பாத்துக்கிட்டு தான் ஒரு நல்ல பிசினஸ் மேன்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு ஹாவர்ட். ஹாவர்டோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னதான் நம்ம கனவுகள் பெருசா இருந்தாலும் அந்த கனவை அடையிறதுக்கு நமக்கு எந்த சான்சஸும் இல்லைனாலும் நம்ம அந்த கனவை விடவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம ட்ரீம்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த யூனிவர்ஸ் நம்மள ட்ரீம்ஸ் கிட்ட கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு ஹாவர்ட் ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். தன்னோட சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைச்சிட்டே அவர் வளர்ந்திருக்காரு. அவரோட எண்ணங்கள்னாலதான் அவருக்கு பல வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணி தான் ஹாவர்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. நம்ம இருக்கக்கூடிய இடம் முக்கியம் இல்ல, நம்ம எங்க போக ஆசைப்படுறோமோ அங்க போறதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஹாவர்ட் ஸ்டார்பக்ஸ்ல இருந்து வெளியே வந்த அப்புறமா ஸ்டார்பக்ஸே ஹாவர்ட தேடி வந்த மாதிரி ஒரு நல்ல பிசினஸ்மேன் அவனோட பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்க தயங்க கூடாது. ரிஸ்க் எடுத்தாலும் அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கணும். அது ஹாவர்ட் கிட்ட நிறையவே இருந்திருக்கு. அதனாலதான் ஸ்டார்பக்ஸ்ல இருந்து வெளியே வந்து புது ஷாப்பையே அவர் ஓபன் பண்ணாரு. அப்புறமா லீடர்ஷிப். ஹாவர்ட் ஷுல்ட்ஸ் நல்ல ஒரு லீடர்னே சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்க எம்ப்ளாயிஸை நல்ல விதத்துல நடத்தி அவங்களுக்கு தேவையானதை பண்ணாதான் அவங்க நமக்கு ஃபேவரா இருப்பாங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சோ மத்த மக்களை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க கிட்ட வேலைகளை வாங்கியிருக்காரு. தான் கம்பெனில என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே அதை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் ஹாவர்ட் கிட்ட இருந்திருக்கு. இதெல்லாமே ஹாவர்ட ஒரு நல்ல லீடர்னு சொல்ல காரணமா இருக்கு. சோ இப்படிதான் மிடில் கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஷாப்ஸ் ஓபன் பண்ணி பல வருஷமா ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஸ்டார்பக்ஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கான். சாதிக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஹாவர்ட் ஷுல்ட்ஸோட ஸ்டோரி நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி கண்டென்ட்ஸ் நிறைய பாக்குறதுக்கு நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் Body&Soul தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.